உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்ன பாரதி, என்ன பார்த்து பேச முடியலையா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன் பாரதி. எவ்வளவு பெரிய பொய்ய அசால்ட்டா என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம என்ன நம்ப வச்சு நீ ஏமாத்திருக்க. சொல்லு, எதுக்காக என்கிட்ட பொய் சொன்ன? இல்லம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அட அட அடா, என்னமா நடிக்கிற பாரதி? இவ்ளோ நாளா உன் நடிப்ப பார்த்து நான் ஏமாந்த மாதிரி இனிமேலும் நடக்கும்னு நினைக்காத. எனக்கு உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஆதி அவன் விரும்புற பொண்ணு நீதான் என்கிட்ட சொல்லிட்டான். சொல்லு, எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? இல்லம்மா, வாயை திறந்து பேசி தொலை. கல்யாணத்துல திட்டம் போட்டு என் பையன் முன்னாடி வந்து நின்னு குழம்பி போயிருந்த என் பையன் மனச கெடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னவதான நீ? என்ன ஒரு நடிப்பு! பொண்ண போய் நல்லவன்னு நம்பி அந்த பொண்ணு யாருன்னு நான் ஒன்னையே கண்டுபிடிக்க சொன்ன பாரு. அந்த அளவுக்கு நீ தத்ரூபமா நடிச்சிருக்க. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? அம்மா, சத்தியமா உங்களை ஏமாத்தணும் நான் எதுவுமே பண்ணல. சொல்ல போனா நீங்க கேட்ட விஷயம் நான் உங்களை பார்த்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் இந்த விஷயம் தெரிஞ்சப்போ தடுமாறி போயிட்டேன். உங்களை ஏமாத்தணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லம்மா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன உங்ககிட்ட இத பத்தி பேச விடல. நீ இன்னும் என்னென்ன கதையெல்லாம் சொல்ல போற? இதுக்கப்புறம் அதுக்கு எந்த அவசியமும் இருக்க போறதில்ல. என் புள்ள யார காதலிக்கிறான்னு முட்டாள்தனமா உன் பின்னாடியே சுத்தினப்ப கூட நீ என் ஆலைய விட்டு வேடிக்கை தான் பாத்திருக்க. என் புள்ள ஆதி அவன் ஒரு பைத்தியக்காரன். என்கிட்ட டிராமா போட்ட மாதிரியே தானே அவன்கிட்ட நடிச்சிருப்ப. பாவம் அவன் உன் நடிப்ப நம்பி உன் மேல பரிதாபப்பட்டு என்ன மாதிரியே நீயும் நல்லவன்னு நினைச்சு உன் மேல ஆசைய வளர்த்திருக்கான். ஆதி ஒன்ன போய் விரும்பினான்னு நினைச்சு பார்க்கவே என்னால முடியல. உன் கூட என் பையனை சேர்த்து பாக்குற தகுதி கூட உனக்கு இல்ல. ஆனா அவன் கூட நீ வாழணும்னு நினைக்கிற பாரு, அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் பையனோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. ஒரு தாய்க்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இத பாரு, இது ஆதிக்கு தெரிஞ்சா அவன் என்னை விட்டுட்டு மொத்தமா ஓங்கிட்ட வந்துருவான். நீயே அவனை விட்டுட்டு போற வழிய பாத்துக்கோ.
எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசினது அவனுக்கு தெரியவே கூடாது. உன் வேலையை காட்டி என்ன நீ ஏமாத்தணும்னு நினைச்ச, அப்புறம் நீ வேற சாரதாவை பார்க்க வேண்டி வரும். புரிஞ்சுதா? இப்படி அமைதியா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல பாரதி. நான் போயிடுறேம்மா, நான் போயிடுறேன். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, நான் லவ் பண்ற பொண்ணு, கடைசி வரைக்கும் என் கூட வாழணும்னு நினைக்கிற பொண்ணு இவங்க தான். இவ்ளோ நாளும் நான் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. இந்த மாதிரி அவமானங்களை சந்திக்க தைரியம் இல்லாம தான் அது கிட்ட இருந்து விலகி போன. இந்த சமுதாயம் இந்த மாதிரி பொண்ணுங்களை பாக்குற கோணமே வேற. எத்தனை பேச்சு, எத்தனை அசிங்கம். என்ன மன்னிச்சிருங்க ஆதி. நீங்க என்ன விரும்புறேன்னு சொன்னப்போ கோவப்பட்டு உங்களை விட்டு போகணும்னு நினைச்ச. ஆனா என்னால உங்களை விட்டு ஒரு அடி கூட பின்னாடி போக முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உங்களோட அன்பும் தமிழ் மேல நீங்க காட்டுற பாசமும் என்ன மொத்தமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஆனா இப்ப அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல ஆதி. எதுவுமே இல்ல. நான் போறேன் ஆதி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.